கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ண கொடியை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வழங்கி கௌரவித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடியை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வழங்கி கௌரவித்தார். சிறந்த சேவைக்கான குடியரசுத் தலைவர் வண்ணக்கொடி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. 2 நாட்கள் பயணமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்றைய தினம் திருவண்ணாமலையில் சுவாமி தரிசனம் செய்திருந்தார். இந்நிலையில் இன்றைய தினம் புதுச்சேரிக்கு அவர் வருகை தந்திருக்கிறார். புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடியை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வழங்கி கௌரவித்திருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளையும் நாம் தற்போது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் எழில்குமார் வழங்கிட கேட்கலாம். எழில், தற்போதைய சூழல் என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக நேற்று இரவு சாலை மார்க்கமாக திருவண்ணாமலையில் இருந்து புதுச்சேரிக்கு வந்தார். இரவு ராஜ்நிவாசில் தங்கிய அவர்கள் புதுச்சேரி காவல்துறை சார்பில் குடியரசுத் தலைவரின் உயரிய வண்ணக்கொடியானது அறிவிக்கப்பட்டது. அதன் நிகழ்ச்சியானது தற்பொழுது கோரிமேடு காவலர் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வண்ணக்கொடியை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அறிமுகப்படுத்தினார். தொடர்ந்து அந்த வண்ணக்கொடிக்கு, அதாவது மரபுப்படி இந்து, முஸ்லீம், கிறிஸ்துவம் மற்றும் சீக்கிய மத குருமார்கள் பிரார்த்தனை செய்தனர். அதனைத் தொடர்ந்து அந்த கொடியானது புதுச்சேரி காவல்துறை தலைவர் சாலினி சிங் அவர்களிடம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து போலீசாரின் காவல்துறை அணிவகுப்பு முறையானது நடைபெற்றது. அதனையும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஏற்றுக்கொண்டார். தற்பொழுது இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சி முடிந்த பின்னர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இங்கிருந்து புறப்பட்டு அருகில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் பாஜக முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளார். அதன் பிறகு மதியம் 12:30 மணி அளவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சார்பில் அவருக்கு மதிய உணவானது அளிக்கப்பட உள்ளது. அதனை முடித்துக் கொண்ட பின்னர் பாஜக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பேரணியை தொடங்கி வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி விமான நிலையம் சென்று மதியம் 3 மணி அளவில் புதுச்சேரியிலிருந்து புறப்பட்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் டெல்லி புறப்பட்டு செல்ல உள்ளார். மத்திய உள்துறை அமித்ஷா அவர்கள் வருகையொட்டி புதுச்சேரியில் பல்வேறு போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு இடங்களில் போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகையொட்டி நேற்று மாலை 6 மணி முதல் இன்று மதியம் 3 மணி வரை மத்திய உள்துறை அமித்ஷா செல்லும் பாதைகளில் உள்ள மதுபான கடைகளை மூடியும் உத்தரவிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் மதுபான கடைகள் மூடப்பட்டுள்ளது. தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வருகையொட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி எழில். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.